நேத்து மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வந்ததா வீடியோல சொல்லியிருந்தேன். என்ன மீனுனே தெரியாம ஒரு மீனை வாங்கிட்டு வந்திருக்கோம். இது என்ன மீனுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் காலா மீன் அப்படி சொல்லியிருந்தீங்க. அது இல்லாம மராத்தியில ராவாஸ் மச்சிலி அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மீனோட டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இனிமே எங்க மீன் லிஸ்ட்ல இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாச்சு. மீன் குழம்பு ரெசிபி போடுங்க அப்படின்னு 2-3 சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆல்ரெடி நான் நிறைய டைம் மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன். எங்க ஊர்லலாம் பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து இந்த மாதிரி கூட்டியே தான் மீன் குழம்பு வைப்போம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே மீன் குழம்பு வைக்கிறதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா சிலவங்க தேங்காய் அரைச்சு ஊற்றுவாங்க, சிலவங்க தேங்காய் அரைச்சு ஊற்ற மாட்டாங்க. இப்படி நமக்குள்ளேயே வித்தியாசம் இருக்கும் போது இன்னும் நார்த் இந்தியாலலாம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே மகாராஷ்டிரா மக்கள் வைக்கிற மீன் குழம்பாவது கொஞ்சம் ஏற்றுக்கலாம். ஆனால் நம்ம ஒடிசாவில் இருக்கும்போது அங்குள்ள மக்களும் சரி, அதுக்கு பக்கத்து ஸ்டேட்டான பெங்காலி மக்களும் சரி, அவங்க வைக்கிற குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீனை பொரிச்ச மீனை தான் குழம்புக்குள்ளேயே போடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்மள மாதிரி புளி தண்ணியோ இல்லைன்னா தேங்காய் அரைச்சோ சேர்க்க மாட்டாங்க. ஆனால் மீன் குழம்புக்குள்ள உருளைக்கிழங்கு அதிகமாக சேர்ப்பாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு இல்லையா? எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பெங்காலிக்காரங்க தான். அவங்க கிட்ட கேட்டிருக்கேன் அவங்க மீன் குழம்பா நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்றேன்.